திருக்குறள் சிந்தனை. ஒருவனுக்கு தொடு உணர்ச்சி தெரியாத உடம்பும், சுவையை அறியாத வாயும், ஒளியை காணாத கண்ணும், நறுமணமும் நாற்றமும் அறியாத மூக்கும், ஓசையை கேளாத செவியும் நல்ல உருவத்துடன் அமைந்திருந்தாலும் அவனுக்கு அவற்றால் யாதும் பயனில்லை. அவன் உயிர் வாழ்தலிலும் பயனே இல்லை. அதுபோல இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலைகள் உயிரோடு உயர்ந்திருப்பினும் இன்னாதனவாய் இழிந்து ஒழிந்து போகும். ஆதிபகவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையில்லான், இருவினை சேரா இறைவன் ஐந்தவித்தான், தனக்குவமை இல்லாதான் அறவாழி அந்தணன் என்ற 8 குணங்களைக் கொண்ட இறைவனது இனிய திருவடிகளை வணங்காத தலைகள் இன்னாதனவாய் ஒழிந்து போகும். ஆகவே பிறந்த மனிதனது தலைக்கு பயன், உயிர்க்கு பயன், பிறவாயாக்கை பெரியோனாகிய இறைவனது திருவடிகளை வணங்குதலே ஆகும். வணங்காதவர்கள் மனமிழந்த மலர்கள் போல மாண்பிழந்து மடிந்து போவார். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்கள், செவிகால் கேண்மின்கள், வாயே நீ வாழ்த்து, மூக்கே நீ முரளாய் என்று அப்பரடிகள் அங்கமாலையுள் தம் ஐம்பொறிகளை இறைவன்பால் செலுத்தி பாடுவார். ஆகவே குணக்குன்றான இறைவனது திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள் என்று தெய்வப்புலவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்றார். நாளையும் சிந்தி.